மலைப்பகுதிகளில் ஏராளமான வாசனை பொருட்கள், திரவிய பொருட்கள் ஏராளமான கிடைக்குது. அந்த மாதிரி விற்பனை பொருட்கள் நம்ம என்ன விற்பனை என்ன பண்ணுது? இந்த மலைப்பகுதிகளில் பயிரிடப்பட ஏராளமான பொருட்கள் இருக்கு. அது அதிகமா பூம்புகார் இந்த குரல் இதுல தான் விற்பனை பண்றோம். அந்த மாதிரி எவ்வளவு நம்ம ஊக்குவிச்சிருக்கோம், அந்த மக்களுக்கு என்ன பயன்? நிறைய பண்ணிருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 2-3 ப்ராடக்ட் மெயினா செலக்ட் பண்ணிட்டு இது வந்து குவாலிட்டி வைஸ், இந்த ஹெல்த் வைஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கதிர் நம்ம பண்றது வந்து மிச்சம் எல்லாம் கெமிக்கல் போட்டு எல்லாம் பண்ணோம். அது மாதிரி இல்லாத ஹெல்த் பாயிண்ட் வியூல பார்த்தோம்னா இந்த கதர் பொருள் நல்லது நமக்கு யூஸ் பண்றது. மலைப்பகுதியிலே சுய உதவி குழுக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சின்ன தொழில் எல்லாம் பண்றாங்க. அவங்க இந்த கொள்முதல் செஞ்சு அதான் இப்ப மலைப்பகுதியில எல்லாம் அது பண்றோம். ட்ரைபல் பீப்புள் இப்போ தோடான் பீப்புள் ஊட்டியில் தோடா பீப்புள் வந்து எம்ப்ராய்டரி நம்ம கோப்டெக்ஸ்ல எம்ப்ராய்டிங் வந்து பண்ணோம். அவங்களால வசதி இல்லை, ஆனால் நல்லா பண்றாங்க. அது நாங்கள் நம்ம முதலமைச்சர் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இந்த மாதிரி கோரிக்கை வச்சு நாங்கள் அவங்கள போய் பார்த்து அவங்க கேட்ட கோரிக்கை கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வசதி இல்லை, அந்த பொருளெல்லாம் வாங்கி செய்யறதுக்கு வசதி இல்லைன்னாங்க. உடனே நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார், நீங்கள் அங்கே ஒரு சொசைட்டி ஆரம்பிங்க சொன்னார். நாங்கள் அந்த 1500 பீப்புள் தான் இருக்கிறாங்க ஊட்டியில். அங்கே போய் நாங்கள் ஒரு வருஷம் ஆச்சு. அங்கே சொசைட்டி ஆரம்பித்து சொசைட்டி மட்டும் இல்லை, ட்ரைனிங் சென்டரோட இப்போ நாங்களே பொருள் வாங்கி கொடுத்து அவங்க அதை பண்ணி கோப்டெக்ஸ்ல ஒரு ஷோரூம்ல அவங்க பொருள் தனியாக்குது. அந்த மாதிரி நல்ல ஒர்க்கிங் கேபிட்டலோட அவங்களோட இது பண்ணி அது பண்றோம். அதே மாதிரி இன்னைக்கு அவங்க மட்டும் இல்லை, ஊட்டியில் அதே மலைவாழ் பகுதியில் மக்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து தோடான்றது ஒரு 1500 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து இதே மாதிரி எம்ப்ராய்டிங், அந்த எம்ப்ராய்டிங்கு ஸ்பெஷலா இருக்கும். அது பொருள், அந்த பொருளில் வந்து இப்போ நீங்கள் எந்த ஷோரூமுக்கு போனாலும் அவங்களுக்கு தனியாக ஒரு ரேக் வச்சு பண்ணிருக்கிறோம். என்னன்னா என்ன மேடம், காதி கிராஃப்ட்ல தான் வைக்க போறோம். இது அதுதான் சொல்லிட்டேன். இது அது வந்து இது தேன்னு சொல்றீங்களா? தேன்னு வந்து இதுக்கு முன்ன வந்து இதுல இந்த மாத்தாண்ட பகுதியில இருந்து ரப்பர் இதுல இருந்து பண்ணின்னு இருந்தது. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல்லே அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லி அது 450 ரூபாய் தான் ஒரு கிலோக்கு விற்றோம். இப்போ நம்ம எடுக்கிறது ஜவாஜி மட்டும் நீலகிரி மலையில இருந்து எடுக்கிறோம். இது வந்து ஹெல்த் பாயிண்ட் டு பி அது மெடிக்கலி இது ஒரு நல்லதுனால 750 ரூபாய் இது ஒரு கிலோ. சார், இந்த பொங்கல் பண்டிகை நெருங்கி இருக்கிற நேரத்தில் அந்த கோப்டெக்ஸ்ல எந்த மாதிரியான புடவைகள் எதுவும் புது வகையான புடவைகள் அறிமுகப்படுத்திருக்குமா, அதை பற்றின தகவல்? நீங்க பாத்தீங்களா, அங்க வந்த பிறகு கிட்டத்தட்ட டிசைன்ஸே மாற்றி 1000 டிசைன்ஸ் ஆகிக்கிறோம். நீங்க வந்து இந்த கோப்டெக்ஸ் நாங்கள் வந்து தலைவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நான் பொறுப்பேற்கும் போது கோப்டெக்ஸ் 7 கோடியில் நஷ்டத்தில் ஓடினுச்சு. ஃபர்ஸ்ட் இயரே நாங்கள் வந்த உடனே 7 கோடி நஷ்டம் போய் 9 கோடி லாபத்தில் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் என்னாச்சுன்னா 9 கோடி இந்த லாபத்தை கிட்டத்தட்ட 20 கோடி லாபத்துக்கு. அந்த 20 கோடியில் என்னடான்னா 9 கோடி லாபம், 10 கோடி நாங்கள் வந்து இது 154 கடைகள் இருக்கு எங்களது டோட்டலா. அதுல ரெனோவேஷன் 46 கடைக்கு பண்ணோம். அதுக்கு 10 கோடி செலவு பண்ணாங்க. அது இல்லாத ரொம்ப நாளா இந்த முனிசிபல் டாக்ஸ் இதெல்லாம் கட்டாத ஒரு 3 கோடி கட்டாது இருந்தாங்க. அதெல்லாம் அப் டு டேட் பண்ணி கட்டணும். அதனால போன வருஷம் நம்ம 20 கோடிக்கு டார்கெட் லாபத்தில் எடுத்தாங்க. வந்த பிறகு இது எல்லாமே நடந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கலுக்கு இலவச வேட்டி சேவை வழங்குவோம். ஆமா, என்னன்னு நீங்க வந்து அதுதான் இது நல்ல கேள்வி. 18 வருஷம் ஆச்சு இது ஆரம்பிச்சு. 18 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒன்னு ஜனவரி லாஸ்ட், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க. இந்த வருஷம் லாஸ்ட் 24ஆம் தேதி டிசம்பர் 24ல் எங்க ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டட். நாங்க 1,68,00,000 புடவையும் 1,63,00,000 வேஸ்டியும் ரெடி பண்ணிட்டோம். பேலன்ஸ் 177 தேவை ரெடி பண்ணிட்டோம். பண்ணிட்டு 31 போன ஒன்றும் இப்போ இன்னைக்கு தேதி 4ஆம் தேதி 4 நாளைக்கு முன்ன ஆல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்
100% போய் சேர்ந்துடுச்சு. இது ஹிஸ்ட்ரி. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாத குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா புடவை வந்து 15 ரகம், வேஸ்ட் 5 ரகம், 5 அந்த பார்டர்ஸ் 5 ரகம் பண்ணி அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு. இது வரைக்கும் கிடையாது அந்த மாதிரி. அன்றைக்கி சேமுக்கு போய் காட்டி நாங்கள் 4 நாளைக்கு முன்னே நல்லா பண்ணோம். சார், ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய வேஷ்டி சேலைகள் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய ரேஷன் கடைகள்ல வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு 700 பேருக்கு 600 பேருக்கு மட்டும் தான் போய் சேருது. அது இந்த முறை வந்து சரி செய்யப்படுமா? ஃபுல்லாகவே இப்போ 100% கொடுத்துட்டு மேடம். இப்போ வந்து எத்தனை புடவை எத்தனை வேஸ்ட் ஒன்னோட குறையில்லை. இவங்க லேட் அனுப்புறதுனால அந்த மாதிரி என்ன வேற தவறுகள் அதெல்லாம் இப்போ நடக்கவே நடக்காது. நீங்க சண்டை போட்டு வாங்கிட்டு வரலாம். யாருன்னா இல்லைன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது வந்து ரெவென்யூ பீப்புள். எது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்குமே வந்து எல்லா ரேஷன் கடையிலும் ஆமா மாமூல அது கொடுக்குறாங்கல்ல அந்த ரேஷன் அது மாதிரி மாமூல இது பண்ணும். தலைவர் பிஃபோர் பொங்கலே கொடுத்துருவோம் தலைவர். இல்ல மேடம் இப்போ ரெவென்யூக்கு போயிடுச்சு மேடம். நாங்க வந்து ப்ரொடெக்ஷன் பண்ற வரைக்கும் தான் எங்க பொறுப்பு. நாங்க 100% எல்லா டிஸ்ட்ரிக்ட் அவங்க லிஸ்ட் கொடுக்குறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் போச்சு. அவங்க சொசைட்டிங்க எல்லாம் தாலுக்கு வாரியா 100% நாங்க கொடுத்து வச்சு. இப்போ தலைவர் இங்க அனௌன்ஸ் பண்ண உடனே அவர் ஆரம்பிச்சாருன்னா எல்லா இடத்துல கொடுத்துருவோம். பிஃபோர் பொங்கல் கொடுத்துருவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.